ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஹரி அண்ட் ஸ்வேதா விலாக்ஸ். இனிமேல் அதில் ரெகுலராக வீடியோ வரும். என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் நடக்குது, சேலஞ்சஸ் அந்த மாதிரி நிறையா போடுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேரெக்டாக அவினாசிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே தீர்த்தம் பிடிக்கணும். அங்கே தீர்த்தம் முடிச்சு தான் நம்ம இங்கே பாலாஜி நகர் கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ உள்ளே போகிறது எல்லாம் பார்க்கலாம் வாங்க. எப்படி தீர்த்தம்லாம் எடுக்கிறோம், பூஜைக்கெல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம். இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே இருந்தால் தீர்த்தம் எடுப்பாங்க. நமக்கு வந்துட்டு இங்கே ஓஸ் மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம போய் சாமி முன்னாடி வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதை எப்படி ரெடி பண்ணுறது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 பேர்கிட்ட போயிருந்தோம். எல்லா குடத்துலையும் தீர்த்தம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லைனாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் பூஜை போடுறதுக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் பூவும் கனியும் வாங்குறதுக்கு மறந்துட்டாங்க. திருப்பி அவசர அவசரமாக போய் அதை வாங்கிட்டு வந்து நம்ம குடத்துக்குள்ளே தீர்த்தத்துக்குள்ளே வேப்பலையும் கனியும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த தீர்த்தத்தை எல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஐயர் வந்திருந்தாங்க. அவர் எல்லா குடத்துக்கும் பூஜை பண்ணி திண்ணீர் போட்டுட்டு நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் திண்ணூர்லாம் எடுத்து வச்சு தீர்த்த குடத்தை எடுத்துகிட்டு நம்ம அவினாசிலிங்கேஸ்வரர் கோயிலை சுற்றி வரக்கு கிளம்பிட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லோரும் அசம்பிள் ஆகணும், நம்ம ஏரியாவிலேருந்து வந்தவங்க எல்லாம் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அவங்க வரக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு போகலாம், அவங்க பின்னாடி வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக போயிட்டுருந்தோம். கோயிலை சுற்றி வரக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வர வேண்டிய ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. சரி போகலாம், போய் கோயில் சுற்றி வரலான்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். வந்தவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வாங்க கோயில் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு சரி நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாம் நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று அசம்பிள் ஆகி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஊர் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வந்து நீ தீர்த்தத்தெல்லாம் எடுத்து ஆட்டோவில் இறக்கி வச்சுட்டு எல்லாம் கிளம்பி நம்ம ஊருக்கு கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மாங்காய் தர்பூசணி எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தர்பூசணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குட்டீஸுங்களெல்லாம் பேக் பண்ணி ஏற்றி வரக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஏற்றி விட்டுட்டு நம்மளும் ஏறிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். கோயிலேருந்து தீர்த்த கூட எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இனி என்னென்னா நம்ம ரோட் ஷோ பண்ண போகிறோம். ரோட் ஷோன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு வந்த தீர்த்தத்தெல்லாம் நம்ம கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியில் நம்ம போகிறோம். அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஆன்டிஸ் அங்கிள்ஸ் அப்புறம் குட்டீஸ் எல்லோரும் வந்துட்டு நம்ம மேலே தண்ணி ஊற்றி நம்மளை குளிர்ச்சி படுத்துவாங்க. நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அப்படியே ஒரு வீடாக போயிட்டுருந்தோம். அதில் சாப்பிட்றதுக்கு நிறையா அது கொடுத்தாங்க, எல்லாம் பார்க்கலாம். அறிந்து கொண்டேன் உன்னுத்தான தத்துவமே
அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட நம்ம ஏரியா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு வீட்டில் போய் தண்ணி ஊற்றிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் பாதி ஏரியாவே தாண்டி வந்திருக்கோம். இன்னும் நிறையா வீடெல்லாம் இருக்குது. எல்லாம் நிறையா வீட்டில் தண்ணி ஊற்றுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போய் நம்ம கோயிலில் தீர்த்த குடத்தெல்லாம் இறக்கி வைக்கணும். நம்ம ஆர்வமாக இருக்கமோ இல்லையோ, அந்த குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க. தீர்த்த கொண்டு வரவங்க கூட அவ்வளோ நினைலன்னா பார்த்துக்கோங்களேன். குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக நினைஞ்சிட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸ்டையும் திட்டு வாங்கிட்டு அது ஒரு மாதிரி ஜாலி வைபாக போச்சு. எல்லா பக்கமும் உட்காந்து எந்திரிச்சு ஒரு வழி ஆயிட்டோம். பட் இருந்தாலும் இது ஒரு ஜாலி இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படியெல்லாம் பண்ணுறோம். தமிழ் வருட பிறப்பு வேறு இன்னைக்கு. ஒரு மாதிரி டேவே ஃபன் ஃபீல்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி டிவோஷனல் மோடுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலாக இப்போது முக்கால்வாசி வீதி நம்ம தாண்டி வந்தாச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வீட்டில் வந்துட்டு ரஸ்னா ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி சில் ஆகிட்டு அப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அத்துக்குட்டியோட என்ட்ரி. அவன் வந்து நான் மேலே தான் ஊற்றுவேன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஊற்றிட்டான். இப்போது நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நீ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உள்ளே இறக்கி வைக்கணும். சாமி கும்பிட்டுட்டு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அரகரா அரகரா நாம இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியா. அந்த டீட்டெயில்ஸ் நான் கேட் பண்றேன். நெக்ஸ்ட் சாப்பாடுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வாங்க அன்னதானம் எடுத்துருக்கோம். பின்னாடி எவ்வளோ கூட்டம் பாருங்க.
அன்னதானம் போட போறாங்க. என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுறவாங்க. இதாங்க தட்டு, பாக்கு மட்டை, இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம இன்றைய பூஜாரி. பாலாஜி நகரின் டான். பாலாஜி நகரின் டான் தலை. ஸோ சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க தான் பேச விரும்புறீங்க? இல்லை பாய் பாய்.